கடந்த சில மாசங்களாவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு வந்த நடிகர் அபிநய் இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு காலமாயிருக்காராம். இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான பிரபலங்கள் அவங்களோட இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல 2002ஆம் வருஷம் வெளியான திரைப்படம் தான் துள்ளுவத இளமை. இந்த படத்துல தனுஷோட நண்பர் நடிச்சவர் நடிகர் அபிநய். அதுக்கப்புறமா சிங்கார சென்னை, ஜங்ஷன் இது மாதிரி படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஆனா பெருசா இவருக்கு ஹீரோ வாய்ப்பு கை கொடுக்கல. அதுக்கப்புறமா புன்னகை, ஆறுமுகம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இது மாதிரி படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பட வாய்ப்பு குறைஞ்சதுக்கு பிறகு ஆளே அட்ரஸ் தெரியாம தமிழ் சினிமா விட்டு மொத்தமா ஒதுக்கிட்டாரு. கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி அபிநய் தான் கல்லீரல் தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த சிகிச்சைக்கு 28 லட்சம் தேவைப்படுறதாவும் உதவி கேட்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த உதவியை பார்த்துட்டு எக்கச்சக்கமானவங்க உதவிக்கரம் நீட்டினாங்க. கேபிஐ பாலா, நடிகர் தனுஷ் இவங்க எல்லாருமே நடிகர் அபிநயோட சிகிச்சைக்காக அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. கேபிஐ பாலா தனக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல அபிநய் கேபிஐ பாலாவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. அதை விட முக்கியமானது, கேபிஐ பாலா ஹீரோவா நடிச்சிருந்த காந்திக்கு நாடு திரைப்படத்துக்கான ஈவெண்ட்ல கூட அபிநய் முதல் ஆளா கலந்துக்கிட்டு ஸ்டேஜில் பேசினாரு. கடந்த கொஞ்சம் மாசங்களாவே கல்லீரல் தொற்றால பாதிக்கப்பட்டு அந்த கல்லீரல்ல எக்கச்சக்கமான மாற்று அறுவை சிகிச்சையும் அபிநய்க்கு பண்ணியிருக்காங்க. எவ்வளவுதான் உதவி செய்து பணம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல சிகிச்சை அப்படிங்கிறது கை கொடுக்காம போயிருக்குது. அப்படிப்பட்ட அபிநய் கடந்த கொஞ்ச நாட்களாவே தீவிர சிகிச்சையில இருந்திருக்காராம். இதுக்கிடையில இன்னைக்கு அதிகாலை நவம்பர் 10ஆம் தேதி 4 மணிக்கு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குதாம். இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய அபிநயோட உடலை அடக்கம் செய்யறதுக்கு கூட உறவினர்களும் யாருமே இல்லையா. கேபிஐ பாலா அபிநய் வீட்டுக்கு நேர்ல போய் உதவி செய்யும் போது அங்க தனியாளாதான் அபிநய் இருந்தாரு. அவரை பார்த்துக்கிறதுக்கு நண்பர்களோ, சொல்லிக்கிறதுக்கு மனைவியோ, மகன்களோ, உறவினர்களோ, அப்பா அம்மாவோ யாருமே இல்ல. கஷ்டப்படும் போதும் தனியா இருந்த அபிநய் இப்ப இறந்து போனதுக்கு பிறகும் அவரோட உடல் அடக்கம் செய்ய முடியாம தனியா தான் இருக்காராம். கேபிஐ பாலா மாதிரி யாராவது பிரபலங்கள் முன் வந்து அவரோட உடல் அடக்கம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்குது.